வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking. இன்னைக்கு உங்களுக்கு நான் மாம்பழம் பாயசம் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். சேமியா அண்ட் மாம்பழம் சேர்த்து பண்ணியிருக்கேன். இந்த பாயசம் ரொம்பவே பிரமாதமாக வந்தது. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் நம்ம தயார் பண்ணி பரிமாறினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அல்ஃபான்சோ மேங்கோ யூஸ் பண்ணுறேங்க. நல்லா தோலெல்லாம் சீவி வச்சுருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க்கு, சேமியா, ஏலக்காய் நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை பழம் தேவைப்படும். கொஞ்சமாக குங்குமப்பூ. இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில் ரெசிபி என்னோட பிளாக்ல இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். மிதமான தீயில் வந்து கடாயை காய வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சேமியாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். கைவிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணணும். அது லைட் பிங்க் கலர் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா அருமையாக வரும். இந்த மனம் கூடும். இந்த மாதிரி வறுத்தோம்னா இந்த நல்ல மனம் கூடும் சேமியாவில். இப்போ இந்த சேமியாவில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இதில் வந்து தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த சேமியா நல்லா வேகணும். இதில் சுத்தமாக ஒன்றுமே இப்போ நான் சேர்க்கல. அதே டைமில் வந்து நீங்கள் மாம்பழம் டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஒரு டைமில் வந்து மாம்பழம் சப்புன்னு இருக்கும், அதில் டேஸ்ட்டே இருக்காது. ஒரு சில நேரத்தில் ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதே டைமில் ரொம்பவும் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து மாம்பழம் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்கே போதுமாக இருந்தது. நான் வந்து சர்க்கரை சேர்க்கல. தேவைப்பட்டால் நீங்கள் சர்க்கரை ஒரு 1/4 கப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். மாம்பழத்தை வந்து இப்போ நான் நல்லா விழுத அரைச்சிக்க போகிறேன். வந்து மாம்பழத்தை நல்லா பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கினேன். இது வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா விழுத அரைச்சிக்கினேன். இந்த மாதிரி மாம்பழம் விழுதே உங்களுக்கு ஃப்ரோசன் கிடைக்கிறது இப்போ மார்க்கெட்டில். நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் போனீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி சூப்பர் மார்க்கெட்ஸில் மாம்பழம் விழுது ஃப்ரோசன் விற்கிறான். ஸோ நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ வாங்கி நீங்கள் தயார் பண்ணி. இப்போ நல்லா விழுத அரைச்சி எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டேன் மாம்பழத்தை. இந்த சேமியா நல்லா வெந்து போச்சு. இப்போ இதில் வந்து ஏலக்காய் தூள், கண்டென்ஸ்டு மில்க்கு, கொஞ்சமாக குங்குமப்பூ இதழ் ஒரு 3-4 இதழ் சேர்த்துக்கினேன். கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் சேர்த்ததும் கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருக்கணும். அது நல்லா கொதிக்கணும். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்ததும் அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, தீ பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தீஞ்சு போனால் நல்லா இருக்காது நம்ம பாயசம். நல்லா கலரிட்டே இருக்கணும். பக்கமே நின்றுட்டு இருக்கணும். அது வந்து தீ பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இது கொதி வந்ததும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாம்பழம் விழுது இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேமியா நல்லா வெந்துடுச்சு. அந்த கண்டென்ஸ்ட் மில்க் நல்லா கொதி வரணும்னு தான் விட்டேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மாம்பழம் விழுது சேர்த்து இந்த இருக்கிற சூட்லேயே வந்து அந்த மாம்பழம் நல்லா வெந்துடும். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ்லேருந்து அந்த பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டேன். இது நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பரிமாறினீங்கன்னா அருமையாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். இப்போ இந்த மாம்பழம் பாயசம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே வந்து நம்ம சில் பண்ணி சர்வ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டீட்டெயில் ரெசிபி என்னோட பிளாகில் இருக்கோங்க. பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இந்த ரெசிபியில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா மெஷர்மெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அட் த சேம் டைம் என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்லையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். தி சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா பாயசத்தை நம்ம வந்து பரிமாறியிருக்கேன். அது மேலே வந்து மாம்பழம் துண்டு சேர்த்து மேலே வந்து கொஞ்சமாக அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அலங்காரம் பண்ணி பரிமாறியிருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்தது. இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.